Hello everyone, welcome to Sai Bhavi Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் லவாரியா ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா ராகி மாவுல செஞ்சிருக்கேன். குட்டீஸ்க்கு ஈவினிங்ல கொடுக்கக்கூடிய சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பவுடரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்து கிளறும் போது கை வச்சு பிசையாதீங்க, ஹீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10-15 முந்திரி பருப்பை உடைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட அரை மூடி தேங்காவை நல்லா துருவிட்டு இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஸ்வீட்காக நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை 4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் சேர்க்கறதுங்கிறது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நாட்டு சக்கரை சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம், இல்லை கருப்பட்டி சேர்க்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை இதோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மெல்ட்டிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தனியாக நம்ம ஸ்ட்ரீமர் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருவோம். இதோட இப்போது இந்த மாதிரி இடியாப்ப குழாய் எடுத்து அதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு பிழியும் போது டைட்டாக இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ லேசாக நான் நெய் தடவிருக்கேன். இப்போது நம்ம வந்து அந்த இடியாப்ப குழாயில் மாவை போட்டு பொறுமையாக இந்த மாதிரி ஒவ்வொரு இடியாப்பமாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ஒரு ரவுண்டுக்கு இடியாப்பம் பிழிஞ்சிடுங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்வீட்டை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீமர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எடுத்து வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும், நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். மார்னிங்கில் ஸ்கூல் டைமில் செய்ய டைம் இல்லை, ஸ்நாக்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க. இது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. எப்போவுமே முடியாட்டியும் அப்பப்போ எப்போயாவது இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் கொடுக்கும்போது தான் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் வருது. ஓகே, பசங்களுக்கு நம்ம நல்லா தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான ஹோம்மேட் ஸ்வீட் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் லவாரியா ஸ்வீட் ரெடி ஆயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.